ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. சென்னையில் ஓஎம்ஆர் தெரியும் இல்லை, ஐடி ரோடு அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓஎம்ஆரில் இருக்கிற துரப்பாக்கத்தில் ஒரு மேட்டுக்குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் போன வேலைக்கிழமை ஒரு முந்தானேத்துன்னு வச்சுக்கிங்களேன், 2 நாளைக்கு முன்னாடி அங்கே விடிய காலையில் திடீர்னு வந்துட்டு ஒரு இரத்த கரை படிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸல் சைஸில் ஒரு சூட்கேஸ் இருந்திருக்கு. அது விடிய காலில் ஒருத்தன் வந்துட்டு அந்த சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்காக ஒருத்தன் வந்திருக்கான். என்னடா இது காலையிலேயே வந்துட்டு வழக்கத்துக்கு மரம் இங்கே இவ்வளோ பெரிய ஒரு பொட்டி கிடக்குது, அதுவும் இரத்த கரையோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது சொல்லி அதுக்கப்புறமா அவன் போலீஸ்கிட்டையுமே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து அதுக்கப்புறமா அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தான். ஒரு பெண்ணோட சடலம் இரத்த கரையோடு இருந்திருக்கு நம்ம சென்னையில். யாரா இவ்வளோ பெரிய ஒரு கொடூரத்தை பண்ணது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சதில் கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தில் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் யார், எதுக்காக இதை செஞ்சான், அவன் சொன்ன அந்த வாக்குமூலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா யார் இந்த பெண்ணு, அதுக்கப்புறமா எப்படி இவங்களை வந்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே வழக்கம் போல் வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. ஏன்னா சிம்பிளாக ஒரே லைனில் நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு பையன் க்ளோஸாக இருந்தாலும் அந்த பையன் எங்கே கூப்பிட்டாலும் நம்பி போயிடவே கூடாதுன்றது தான் இந்த ஒரு சம்பவத்தில் நமக்கு தெரிய வர்றதும் ஒன்று. பிகாஸ் ஏன்னா நம்ம நிறைய விஷயம் லைன் பை லைனாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். கொல்கட்டாவோட ரேப் கேஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டு இறக்குறாங்க அப்படின்றது 1 by 1 நம்ம கடந்த சில வருஷங்களாகவே அதிகமாக போய்கிட்டு இருக்கு. பட் அப்படி ஒரு இதில் தான் இப்போ இந்த ஒரு சம்பவமே நடந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது, இந்த பையன் என்ன வாக்குமூலம் கொடுத்தான், இந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிச்சான்னு எல்லா விஷயத்தையும் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் அடுத்த நாள் எழுந்துக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரணும், நீங்களும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபுன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு அதுதான் அடுத்தடுத்த மோட்டிவாக அடுத்தடுத்த வீடியோவும் பல இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபுன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கிழமை விடிய காலையில் ஒரு 5-6 மணிக்கு வந்துட்டு அந்த ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஐடி ரோடு ஒன்று இருக்குது சென்னையில். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஐடி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ அந்த ஓஎம்ஆர் ரோட்டில் துரைப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த துரைப்பாக்கத்துக்கு பக்கத்தில் ஒரு மேட்டுக்குப்பம் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொன்று ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அந்த மேட்டுக்குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் அங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு ஓரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸல் சைஸான ஒரு சூட்கேஸ் ஒன்று வந்துட்டு கிடைக்குது. ஸோ அந்த ஒரு எக்ஸல் சைஸான அந்த சூட்கேஸ் வந்துட்டு அதே வேலைக்கிழமை விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு வந்துட்டு ஒருத்தங்க அந்த சைடு வராங்க. வந்து பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெரிய ஒரு சூட்கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கிட்ட போகிறாங்க. பட் கிட்ட போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இந்த சூட்கேஸ் வந்துட்டு இரத்த கரை படிஞ்சது இருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அது முதல்ல பார்த்த அந்த ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா, அக்கம்பக்கத்தில் இருக்க எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு கூட்டமாக நின்று பார்த்ததுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சூட்கேஸை பற்றி போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. போலீஸும் ஸ்பாட்டுக்கு உடனே வராங்க. உடனே வந்ததுக்கப்புறமா அந்த சூட்கேஸை திறக்கிறாங்க. திறக்கும்போது ஒரு முழு பெண் உடலை சாகடித்து தலையில் அவங்கள அடித்து அந்த இரத்த கரையோட அந்த ஃபுல் பாடியை வந்துட்டு மடக்கி அந்த பேக் உள்ள டைட்டாக போட்டு ஜிப்பை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கான் அந்த கொலைகாரன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததில் போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ பெரிய ஒரு க்ரைம் எவன்டா பண்ணது அப்படின்றது ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு க்ரைம் டெஃபினட்டாக அன்பிளான்டாக பண்ணியிருக்கான். ஏன்னா ஒருத்தன் இந்த ஒரு கொலையை பிளான்டாக பண்ணியிருந்தானா இந்த பாடியை இப்படி ரொம்ப சாதாரணமான ஒரு ரோட்டில் வந்துட்டு போட்டிருக்க மாட்டான். ஸோ அவன் கண்டிப்பாக ஒரு வெல் பிளான் பண்ணியிருந்தானே வேறு ஏதாவது ஒரு இடத்துல புதைச்சிருப்பான், இல்லை வேறு ஏதாச்சும் விஷயத்தை அதை பண்ணியிருப்பான். பட் அவன் ஒரு பதட்டத்தில் இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து போட்டுட்டான். ஸோ அவன் ஈஸியாக சிக்கிடுவான் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு இருந்தது. பட் இருந்தாலும் இது யார் பண்ணதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு பெண்ணோட சடலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டமில் கொடுத்தாங்க. அதில் அவங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னாக்கா, இந்த பெண்ணை ஆல்ரெடியே வந்துட்டு
ஒரு ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஷுவலாக ஒரு அசல்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தலையில் ஓங்கி மண்டையில் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட வேலைக்கிழமை இதெல்லாம் நடக்கும்போது சனிக்கிழமை வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு என்னோட சிஸ்டரை காணோம் அப்படின்னு சொல்லி துரப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அப்போ போலீஸ் கேட்டாங்க, நீ எப்படி டேரெக்டாக இங்கே வந்த அப்படின்ட்டு. இல்லை, என்னோட சிஸ்டரோட ஃபோனில் வந்துட்டு ஃபைண்ட் மை டிவைஸை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் வந்துட்டு கரெக்டாக துரைப்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் லாஸ்ட் சிக்னல்ன்றது காட்டுது. அந்த லாஸ்ட் சிக்னல் காட்டின அந்த துரைப்பாக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னோட சிஸ்டர் பேர் இதுதான் அப்படி நான் பேர் சொல்ல விரும்பலை. சிஸ்டர் பேர் இதுதான். ஸோ நாங்கள் வந்துட்டு மாதாவரத்தில் இருக்கோம். ஸோ எங்கே மாதாவரம், துரப்பாக்கம் இங்கே இருக்குது, மாதாவரம் இங்கே இருக்குன்னா லிட்ரலி அப்படியே ஆப்போசிட் டிரெக்ஷன், சவுத்து நார்த்துன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு வந்துட்டு நார்த் மெட்ராஸில் இருக்குது. துரப்பாக்கத்தில் வந்து இறந்தது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சவுத்து மெட்ராஸு ஈஸ்ட் மெட்ராஸ்னு பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்கு அந்த பொண்ணு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மாதாவரத்தில் இருக்கும்போது திடீர்னு போலீஸ்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட திடீர்னு ஷாக்கு. என்னன்னா மாதாவரத்தில் இருக்கிற பொண்ணு இங்கே எப்படி அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த போலீஸ் திரும்பியும் கேட்டாங்க, சரி எங்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணோட சடலம் கடிச்சிருக்கு, நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், நீ அடையாளம் மட்டும் பாரு, இது உன்னோட சிஸ்டரா அப்படின்றது சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அதே போல் கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. பையன் இடிஞ்சு விழுந்துட்டான். ஆமாங்க, இது என் சிஸ்டர் தான், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவன் வந்துட்டு அங்கே அழுது எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறமா அவனோட குடும்பத்தில் எல்லாருமே அங்கே வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணோட குடும்பம் தான் இதுன்றது போலீஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இது கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இது ஃபர்தராக வந்துட்டு இந்த கொலையை பண்ணது யார் அப்படின்றது சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட வேலைக்கிழமை காலையில் வந்துட்டு அந்த சூட்கேஸ் மக்கள் கணக்கு கிடச்சிது இல்லையா? ஸோ அதே போல் புதன்கிழமை நைட்டு வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஆராய்ச்சி பண்ணாங்க போலீஸ். சிசிடிவி ஆராய்ச்சி பண்ணும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் கடைகளில் எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த சூட்கேஸை ஒரு கேமராலேருந்து இழுத்துக்கிட்டு போகிறத பார்க்குறாங்க போலீஸ். அவன் அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு பையன் மாதிரி தான் இங்கே இருக்குது அவனோட தோற்றம். பட் ஃபேஸ் எதுவுமே தெரில, இருட்டில். ஸோ அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டுட்டு திரும்பி அவன் வந்து அதே வழியாக திரும்பி வர்றதுன்றது கவனிச்சிட்டாங்க. ஸோ கவனிக்கும் போது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் வந்துட்டு அந்த திருடன் கண்டிப்பாக இருந்தாகும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒரு க்ளூ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதே ஏரியாவில் ஒரு 300 மீட்டர் தள்ளி ஒரு வீட்டில் வந்துட்டு படிக்கட் ஃபுல்லாக ரத்தக்கரை இருக்குதுன்றது போலீஸுக்கு தெரிய வருது. ஸோ உடனே அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த வீடு ஃபுல்லாக படிக்கட்டு செவுரு ஃபுல்லாக வந்துட்டு அந்த சூட்கேஸை இழுத்துட்டு வந்த அந்த ஒரு தடயம்ன்றது ஒன்று இருக்குது, அதில் ஃபுல்லாக அங்கங்கே ரத்தக்கரை இருக்குதுன்றது பார்த்தாங்க. ஸோ பையன் வந்துட்டு மேல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறான். ஸோ போலீஸுமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனதுக்கப்புறமா அங்கேயே முடிவு பண்ணாங்க, இது ரத்தக்கரை இருக்குது, இவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கதவை தட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தன் கதவை திறக்கிறான். அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 24-25 வயசு பையன். ஸோ அவன் பேர் மணிகண்டன், சிவகங்கையில் சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ ஃபர்தராக போலீஸ் வந்துட்டு நீ யாருப்பா, எங்கே வேலை செய்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் பயப்பட ஆரம்பித்தான். கேட்குற விதத்தில் கேட்டதுக்கப்புறமா அதே அவனோட வீட்டில் ஃபைனலாக அந்த பையன் ஒத்துக்கிட்டான். ஆமாங்க, நான் தாங்க அந்த பொண்ணை கொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டான். உடனே வந்துட்டு போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா அவனை வந்துட்டு கஸ்டடிக்கு கொண்டு போகிறாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக பாராட்டணுங்க. ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் கண்டுபிடிச்சதில் கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தில் வந்துட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா குற்றங்கள் பண்ணிவிட்டு உடனே குற்றவாளி சிக்கிறான்னா அந்த குற்றம் ரொம்ப சீக்கிரத்தில் குறையப்படும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் இந்த ஒரு கேஸில் ரொம்ப சீக்கிரத்தில் அவன் சிக்கியிருக்கான். சரி, கஸ்டடி கொண்டு வந்ததுக்கப்புறமா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸான ஒரு ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லியிருக்கான். அவன் என்ன ஒரு வாக்குமூலம் சொல்லியிருக்கான்னா, என் பேர் மணிகண்டன், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோ தான் வந்து. ஸோ என் பேர் மணிகண்டன். ஸோ நான் வந்துட்டு ஒரு 25 வயசு பையன், இன்ஜினியர் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன் சிவகங்கையில். ஸோ சிவகங்கையில் வந்துட்டு நான் சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு பெருசாக வந்துட்டு எந்த ஒரு சேலரியுமே பெருசாக எனக்கு கிடைக்கல. ஸோ ஆனால் நான் சென்னைக்கு வந்து தேடலாம்னு சொல்லிட்டு என்னோடய அக்கா அண்டு மாமா இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு நான் தங்கி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன். நல்லா சம்பளத்தை, அந்த கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை. ஸோ OMRல தான் இருக்குது அந்த கம்பெனியுமே. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது, இந்த மணிகண்டன் அப்படின்னு சொல்கிறான்னா, எனக்கு இந்த மாதிரி என்னோட அக்கா அண்டு என்னோட மாமா அவங்களோட பசங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு ஊருக்கு போகிறாங்க ஏதோ ஃபங்க்ஷன்னு சொல்லி, நான் மட்டும் தான் அங்கே தனியாக இருந்திருக்கேன். அப்போ எனக்கு வந்துட்டு லீவுன்ற ஒரு விஷயம் எடுத்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் லீவ் எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கரை ஆன்லைனில் தேடியிருக்கான். இந்த ஒரு விஷயம் நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த பொண்ணை பற்றி அவன் எப்படி போர்ட்ரேட் பண்ணுறான்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கராக தான்
போர்ட்ரேட் பண்ணுறான். உண்மையிலே அந்த பொண்ணு அப்படி இல்லை அப்படின்றது இது வரைக்கும் அவங்க வீட்லேயும் எதுவும் சொல்லலை. அந்த பொண்ணு எப்படி எங்கே இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க வீட்டிலேருந்து எதுவும் வரல. பட் இவன் அக்யூஸ்டு. பட் இந்த அக்யூஸ்டு சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்ம நம்பிடவும் முடியாது. பட் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சைடில் தப்பு இல்லாத மாதிரி தான் ஒரு கதையை சொல்லுவான். பட் அந்த கதையை தான் இப்போவும் அவன் சொல்கிறான். அவன் என்ன மாதிரி கதைன்னு சொல்கிறான்றது பார்க்குறேன். நான் இப்பவும் சொல்கிறேன், அந்த பொண்ணை வந்துட்டு அவன் செக்ஸ் ஒர்க்கராக தான் போர்ட்ரேட் பண்ணுறான். பட் அது கன்ஃபர்மேஷனா அப்படின்றதுலாம் இது வரைக்கும் எந்த சாட்சியுமே இல்லை. அது இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கு. சரி, கம் டு த பாயிண்ட். இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த மாதிரி நான் ஆன்லைனில் வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி செக்ஸ் ஒர்க்ஸர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு புரோக்கர் வந்துட்டு கிடச்சான். ஸோ அந்த புரோக்கர் கிடைக்கும் போது வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணோம் ஆன்லைனில். நான் ஒரு பொண்ணை ஓகே பண்ணேன். அந்த பொண்ணை வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 மணிக்கு 6 மணிக்கு வேணும் அப்படின்றது சொன்னேன். அவன் என்ன சொன்னான்னா, சரி எல்லாத்தையுமே சொல்லி 2000 ரூபாய் பேமெண்ட்டுன்னு சொன்னான். நான் அட்வான்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டேன் ஒரு 500 ரூபா. 11:30 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த பொண்ணுக்கிட்டேருந்து, இந்த மாதிரி நான் வந்துட்டேன், இந்த மாதிரி மேட்டுக்குப்பத்தில் தான் இங்கே இருக்கேன் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நான் வந்துட்டேன். சரியாக செவ்வாய்க்கிழமை காலையில் நைட்டு 11:30 மணிக்கு வந்தா. ஸோ வந்ததுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே அவன் ஆசைக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சோன்னா அது எல்லாத்தையுமே பண்ணிட்டான். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலையில் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த பொண்ணுக்குமே இந்த பையனுக்குமே. என்ன அப்படின்னாக்கா, சரி எல்லாத்தையுமே முடிச்சு அந்த பையன் போக சொல்லிட்டான். வீடியோ காலில் கிளம்பு, வீட்டில் எல்லாருமே வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, சரி நீ காசு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னன்னு சொல்லிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுத்துருக்கான். என்ன 1500 ரூபாய் தர, நான் 12000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு. ஸோ அதுக்கு இவன் வந்துட்டு, இல்லையா என்கிட்ட 2000 ரூபாய் தானே சொன்னாங்க, நான் 2000 ரூபாய் 2000 சொல்ல, நான் 12,000 அப்படின்றது சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். இல்லை என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை, என்கிட்ட 2000 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்லி 2000 ரூபாய் கொடுத்தான். அந்த பொண்ணு வாங்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்னன்னா பெரிய ஒரு ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு, நீ காசு கொடுக்கலன்னா நான் வெளியில் வந்து சத்தம் போடுவேன், அக்கம் பக்கத்தில் இருக்கேன் எல்லாருக்கிட்டுமே இந்த விஷயத்தை போய் நான் சொல்லுவேன், உன்னை நான் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டு மிரட்டி இருக்கான். ஸோ இதனால இந்த பையனுக்கு வந்துட்டு நிறைய டென்ஷன் ஆகி அடிச்சிருக்கான். அடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே அடிச்சிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, சுத்தியை வந்துட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு சுத்தி இருந்திருக்கு, அந்த சுத்தியை எடுத்து மண்டையிலே அடிச்சிருக்கான். அடித்ததில் அவனோட ஸ்கல்லு வந்துட்டு அந்த பொண்ணோட ஸ்கல்லு உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா 2-3 வாட்டி முகத்திலே அடித்து அந்த பொண்ணு அப்படியே ரத்தக்கரையோடு படுத்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் அந்த ரூமை விட்டு அவன் வெளியிலே வரல. எதிரில் அந்த புணத்தோடு தான் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட புதன்கிழமை ஃபுல்லாக முடியுது. புதன்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கிழமை காலையில் விடியுது. ஸோ புதன்கிழமை நைட்டு ஒரு ஃபோன் வருது. என்ன அப்படின்னாக்கா, டே இந்த மாதிரி நான் திரும்பியும் ஊருக்கு வரேன்டா, நாளைக்கு காலையில் திரும்பியும் வந்துடுவோம் நானும் மாமா பசங்கள்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அக்கா சொல்லி வச்சுருக்காங்க. உடனே இவனுக்கு டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பொண்ணை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, உடனே கையில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக் இருக்கிற கடையில் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய லக்கேஜ் சூட்கேஸாக வாங்கியிருக்கான். இருக்கிற கை காசெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா திரும்பி இந்த கை காசை போட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணை அடைச்சிருக்கான். அந்த பேக்கில் அடைச்சதில் என்ன பண்ணியிருக்கான், விடிய காலையில் வேலைக்கிழமை ஒரு 3 மணிக்கு 3:30 மணிக்கு போல் வந்துட்டு அவன் வீட்டிலேருந்து வெறும் 200 மீட்ரு 300 மீட்ரு தாங்க தூரமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. அது பக்கத்தில் குப்பை தொட்டி ஒன்று இருந்தது போல் இருக்கு. அவன் என்ன நினச்சான்னு தெரியல, குப்பையை எடுத்துகிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சானா என்னன்னு தெரியல. உடனே அந்த 200-300 மீட்டர் கீழே அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த சூட்கேஸ் அதில் போட்டு திரும்பி அவன் வீட்டில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு பையன் இந்த ஒரு கதையை சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு செக்ஸ் ஒர்க்கர் பொண்ணு, ஸோ மாதாவரத்துலேருந்து வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு. பட் அந்த பொண்ணு உண்மையிலேயே அந்த பையனை லவ் பண்ணி அந்த வந்து தான் நம்பிக்கையில், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சம்மந்தம் இருக்குது அந்த பையனுக்கு அப்படின்றது தெரியல. இது வரைக்கும் அவங்க வீட்லேயுமே அதை பற்றி கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் இது உண்மையாக பொய்யா அப்படின்றது அவங்களுக்குமே இது வரைக்குமே கிளைம் பண்ணலை. பட் இந்த பையன் பொறுத்த வரைக்கும் அவன் மேலே தப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன வேணாலும் போய் சொல்லலாம். அந்த பொண்ணு அவன் அப்படிப்பட்ட பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணுன்றது சொல்லலாம். பட் அது நம்ம ஃபைனலைஸ் எடுத்துக்கக்கூடாது. பட் இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொடூரமான ஒரு சம்பவமாக ரீசெண்டாக ஒரு 2 நாளாக பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, சிம்பிள் தான். ஒவ்வொரு சம்பவமுமே அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் நமக்கு ஒவ்வொன்றுமே லெசன் தான் வாழ்க்கையில். ஸோ இதுவுமே ஒரு லெசனாக பாருங்கள். நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றதையும் எப்பயுமே அலர்ட்டாக இருங்க அப்படின்றது தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ அவங்களுமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.